ஹலோ மக்களே, வெல்கம் டு விஆர்எஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டர் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி நான் கொஞ்சம் நல்லா சொட்டை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு அதையும் பண்ணி நல்லா சொட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம இதிலே கொஞ்சம் வறுத்து போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால தான் இஞ்சி பூண்டு. அதுக்கப்புறம் 3 தக்காளி, அப்புறம் 3 வத்தல் அதையும் சேர்த்து நல்லா சொட்டை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் அரைக்கலான்னு சொல்லிட்டு அரைக்கும்போது 6 முந்திரி பருப்பு போட்டேன். ஸோ நீங்களும் 6 முந்திரி பருப்பு போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுனால அதையும் நான் அரைக்கும்போது போட்டேன். அதுக்கப்புறம் நான் அமுல் பன்னீர் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நான் சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் நான் கட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் ஊற்றிட்டு இந்த சின்ன சின்னதாக க்யூப் கட் பண்ணியிருந்த பன்னீரையும் போட்டு நல்லா சொட்டை பண்ணி வச்சிட்டேன். பிகாஸ் அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா சொட்டை பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். திரும்பி அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிட்டு அந்த நம்ம ஃபஸ்ட் நான் 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருந்தேன்ல அதில் 1.5 வெங்காயம் தான் ஸ்டார்டிங் போட்டு அரைச்சி வச்சிருந்தேன். மீதி அரை வெங்காயத்தையும் இப்போ போட்டு பட்டருக்கு மேலே அதையும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்பி இந்த வெங்காயத்தையும் பாதி போட்டேன். ஸோ பக்கத்தில் குக்கரில் பட்டாணி வேக வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு நான் பட்டாணியும் வேக வச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த நம்ம முன்னாடி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, வத்தல், இஞ்சி பூண்டு அதையும் நான் கிரைண்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுருந்தேன். ஸோ இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சோல உப்பும் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். பிகாஸ் நான் அப்போவே உப்பு போடல, அதனால் இப்போ உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் நல்லா போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிறதுக்காக 5 மினிட்ஸ் இது வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் போட்டிருந்தேன். அது ஆப்ஷனல், உங்களுக்கு போடணுன்னா போட்டுக்கோங்க. பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார், அதனால் அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும்னால நான் கொஞ்சம் சக்தி சிக்கன் பொடி போட்டிருந்தேன். ஸோ அதுவும் அது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் பட்டாணியும் போட்டேன். பட்டாணியில் இருக்கிற தண்ணி அந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட் அதுக்கு மாதிரி பன்னீரும் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஸோ 5 to 10 மினிட்ஸ் ஆகும்போது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தக்காளி வெங்காயத்தை நம்ம வறுத்துட்டோம். ஸோ அதனால் அந்த பச்சை வாசனை அப்போவே போயிட்டு. ஸோ பட் இருந்தாலும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைக்கணும். வச்சாதான் அதோட டேஸ்ட் நல்லா எலிஜென்ட்டாக நம்மளுக்கு தரும். ஸோ நான் இப்போ இந்த பட்டாணி சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஃப்ரோசன் பட்டாணி வாங்குவாங்க. பட் அது உங்களோட சாய்ஸ். பட் இது எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். பிகாஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டிருந்தேன். ஸோ பக்கத்தில் சப்பாத்தியும் ஒரு 2-3 சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு இந்த மட்டர் பன்னீர் வச்சு நான் சாப்பிட்டேன். ஸோ இதே மாதிரி நல்ல குக்கிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.